இன்றைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு நேரு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது, புரட்சி தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருந்தது, இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருக்கா சொன்னா அது உண்மையா? எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம், அவருக்கு இணையா யாரும் கிடையாது, கிடையாதுல்ல. ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது. இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறாங்களா? கொடுக்கல. அறிவிக்கப்பட்டு 28 மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 28 மாச காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம அதிமுக கட்சி வெளியிலையும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்க கட்சி அதிமுக கட்சி. ஒன்னு திமுக எடுத்து கூட கொடுக்கல, கொடுத்தாங்களா? இதே கர்நாடகம் பக்கத்தில் அவர்களும் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. அது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 2 மாசத்துல நிறைவேற்றி காட்டினாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஓட்டுகளை பெருகின்ற வரை அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையா போராடி சட்டமன்றத்திலையும் போராடணும், வெளியிலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி.